வணக்கம் நண்பர்களே, அனைத்தும் இறைவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். அருள்மிகு பாம்பன் சுவாமி திருக்கோவில் பின்னத்தூர். பாம்பன் சுவாமிகள் 20ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த உன்னத துறவியாவார். முருகன் பால் அன்பு பூண்டு கவிகள் பல பாடி கனவிலும் நனவிலும் ஆறுமுகப் பெருமானை தரிசித்தவர். சுவாமிகளின் தமிழ் ஞானம் அளவிடக்கரியது. சுவாமிகள் உலகம் உய்ய பல அருள் நூல்களை அருளிச் செய்துள்ளார். சுவாமிகளின் வாழ்க்கை வரலாற்றினை இங்கு காண்போம். பாம்பன் என்னும் ஊரில் பாம்பன் சுவாமிகள் பிறந்தார். அடியார்களது தந்தையார் சாத்தப்ப பிள்ளை, தாயார் செங்கமல அம்மையார். அடியார்களது பிள்ளை நாமம் அப்பாவு. சுவாமிகள் பிறந்த ஆண்டு உறுதியாக அறியப்படவில்லை. 1850 முதல் 1852 வரை. அடிகளார் சிறு வயதிலேயே தமிழ் மொழியில் மிகுந்த ஞானத்துடன் விளங்கினார். திருமுருகன் பால் மிகுந்த பக்தி கொண்டவர். கந்த சஷ்டி கவசத்தை நாள்தோறும் 36 முறை ஓதித்தார். கந்த சஷ்டி கவசத்தை எழுதிய தேவராய சுவாமிகள் போல் தாமும் முருகன் பால் தமிழ் கவி பாட வேண்டும் என வேட்கை கொண்டார். ஒவ்வொரு பாடலின் முடிவிலும் அருணகிரிநாதரின் பெயரை வைத்தே முடிக்க வேண்டும் என முடிவு செய்தார். முதலாக முருகனை போற்றி கங்கையை சடையிற் பறித்து என தொடங்கும் பாடலை இயற்றினார். தினமும் உண்பதற்கு முன் ஒரு பாடல் வீதமாக 100 பாடல்கள் இயற்ற வேண்டும் என்ற நியதியை மேற்கொண்டார். அவ்வாறே 100 பாடல்களை இயற்றினார். பின்னர் சேது மாதவ ஐயர் என்பவரிடம் சடரக்ஷ மந்திர உபதேசம் பெற்றார். சுவாமிகள் திருமண பருவம் அடைந்ததும் திருமணம் செய்து கொள்ள விருப்பமில்லாமல் இருந்தார். சேது மாதவ ஐயரின் வற்புறுத்தலின் பேரில் 1872ஆம் ஆண்டு காளி முத்தம்மையார் என்பவரை மணம் புரிந்தார். 3 ஆண்டுகள் கழிந்தன. முருகாண்டிய பிள்ளை, சிவஞானம்பாள், குமரகுருதாச பிள்ளை என 3 குழந்தைகள் பிறந்தனர். சிவஞானம்பாளுக்கு ஓராண்டு நிரம்பிய போது ஒரு நாள் நள்ளிரவில் ஓயாது அழுது கொண்டே இருந்தது. அம்மையார் சுவாமிகளிடம் குழந்தை அழுவதை கூறி திருநீறு அளிக்குமாறு வேண்டினார். சுவாமிகள் இப்போது எவருக்கும் திருநீறு அளிப்பதில்லை என்றும் முருகனிடம் வேண்டுமாறு கூறினார். அவ்வாறே அம்மையார் முருகனிடம் வேண்டி குழந்தையின் அருகில் படுத்தார். அப்போது காவி உடை உடுத்திய ஒருவர் அங்கு வந்து குழந்தையை அம்மையாரிடம் வாங்கி திருநீறு பூசி குழந்தை இனி அழாது என கூறி தாயிடம் தந்து விட்டு மறைந்து அருளினார். அம்மையார் நடந்தவற்றை சுவாமிகளிடம் கூறினார். சுவாமிகள் முருகனின் திருவருளை நினைத்து வியந்தார். சுவாமிகளின் பெருமையை உணர்ந்து பல அடியார்கள் சீடர்கள் ஆயினர். இந்நிலையில் சுவாமிகளின் தந்தையார் சிவப்பதம் அடைந்தார். சுவாமிகள் துறவரம் மேற்கொள்ளும் எண்ணத்தில் இருந்தார். ஒரு சமயம் அங்கமுத்து பிள்ளை என்பவரிடம் தாம் பழனி செல்ல இருப்பதாக சுவாமிகள் கூறினார். அங்கமுத்து பிள்ளை தற்போது செல்ல வேண்டாம் என சுவாமிகளிடம் கூறினார். அதற்கு சுவாமிகள் இது முருகப்பெருமான் ஆணை என பொய் பகன்றார். அன்று மாலை சுவாமிகள் வீட்டின் மாடியில் அமர்ந்திருந்தார். அப்போது சுவாமிகள் கண்களுக்கு தென் திசையில் இறை உருவம் தென்பட்டது. அந்த உருவம் அச்சுறுத்தும் வகையில் பயங்கரமாக இருந்தது. எனது கட்டளை என பொய் கூறினாயே, இது முறையாகுமா என கூறி அச்சுறுத்தியது. சுவாமிகள் இறைவனது சினத்தை கண்டு அஞ்சி தம் தவறுக்கு மன்னித்து அருளுமாறு வேண்டினார். அதற்கு இறைவன் இனி பழனிக்கு வரக்கூடாது என உறுதியளிக்குமாறு கூறினார். சுவாமிகளும் அவ்வாறே உறுதி அளித்ததும் அந்த உருவம் மறைந்து போனது. ஒரு பொய் கூறிய காரணத்தினால் சுவாமிகள் இறுதி வரை பழனி செல்ல முடியாமல் போனது. அடியார்களின் தந்தையார் இறந்ததால் சுவாமிகளுக்கு குடும்ப சுமை அதிகரித்தது. சுவாமிகள் குத்தகை தொழில் புரிந்து வந்தார். 1891ஆம் ஆண்டு தமக்கு வந்த இன்னல் நீங்கும் பொருட்டு ஆ முதல் நா முடிய பாடல்களால் சண்முக கவசம் இயற்றினார். இதனால் அவரது இன்னல்கள் நீங்கியது. சண்முக கவசம் மிகவும் சக்தி வாய்ந்தது. இதனை பாராயணம் செய்து பலனடைந்தார் பலர். சிறிது நாள் கழித்து பரிபூஜன பஞ்சாமிர்த வண்ணம் எனும் செய்யுளை பாடி அருளினார். இந்த பாடல் முருகப்பெருமானுக்கு மிகவும் விருப்பமானது. அடிகளார் தொழில் நிமித்தமான பல்வேறு வழக்குகளை சந்திக்க நேர்ந்தது. முருகன் அருளால் வழக்குகள் அனைத்திலும் வெற்றி பெற்றார்.
சுவாமிகள் பல திருத்தலங்களை தரிசிக்க வேண்டி தல யாத்திரை மேற்கொண்டார். மதுரை, திருவண்ணாமலை, திருக்காளஹஸ்தி, திருத்தணி எனும் திருத்தலங்களை தரிசித்து விட்டு காஞ்சிபுரம் வந்து சேர்ந்தார். அங்கு உள்ள பல திருக்கோயில்களை தரிசித்து விட்டு ஊர் திரும்ப எண்ணினார். அப்போது ஒரு சிவந்த மேனியுடைய இளைஞர் அடிகளாரை அணுகி இங்கு வந்த காரியம் யாது என வினவினார். அதற்கு சுவாமிகள் ஆலய தரிசனத்துக்காக என்றார். குமரக்கோட்டம் தரிசித்தது உண்டா என இளைஞர் கேட்டார். அதற்கு அடிகளார் அது எங்கு உள்ளது என்றார். அதற்கு இளைஞர் என் பின்னே வருக என கூறி அழைத்துச் சென்றார். குமரக்கோட்டம் திருக்கோயிலை காண்பித்து விட்டு மறைந்து போனார். இது ஆறுமுருகனின் திருவிளையாடல் என உணர்ந்த சுவாமிகள் கண்ணீர் பெருகுடன் குமரக்கோட்டம் முருகப்பெருமானை வழிபட்டார். பின் பாம்பன் வந்தடைந்தார். அடிகளார் முருகப்பெருமானை நேரில் கண்டு உபதேசம் பெற வேண்டும் என பேராவல் கொண்டார். 1894 ஆண்டு பிரப்பன் வலசை என்னும் ஊரை அடைந்தார். அங்கு உள்ள மயான பூமியில் தமது சீடர்களின் உதவியால் ஒரு சதுர குழி வெட்டச் செய்தார். அதை சுற்றி முள்வேலி கொட்டகை அமைக்கச் செய்தார். அக்கொட்டகையின் உள் ஒரு கை செல்லுமாறு சிறிய சந்து அமைக்கச் செய்து நாள்தோறும் ஒருவேளை உப்பில்லாத அன்னம் வைக்குமாறு சீடர்களுக்கு கூறினார். வைத்த உணவை தாம் எடுக்கவில்லையானில் அது முதல் வைக்க வேண்டாம் என கட்டளையிட்டார். பின்னர் அக்குழியின் அமர்ந்து தியான யோகத்தில் ஈடுபட்டார். முதல் 5 நாள் பேய்கள் அவரை சூழ்ந்து தவத்திற்கு இடையூறு செய்தன. பின்னர் ஒரு ஆவி அவரை தூக்க முயன்றது. சுவாமிகள் சடாக்ஷர மந்திரத்தை ஓங்கி கூறினார். அந்த பேய்கள் அவரை விட்டு நீங்கி மறைந்து போனது. அடிகளார் தவத்தை தொடர்ந்து புரிந்து வந்தார். 7வது நாள் இரவில் 2 முனிவர்களுடன் முருகப்பெருமான் இளைய அடிகளார் உருவில் காட்சியளித்தார். அவரிடம் ஒரு இரகசியமான சொல்லை உபதேசித்து விட்டு அம்முனிவர்களுடன் மேற்கு திசை நோக்கி சென்று மறைந்து போனார். அச்சொல்லை சிந்தித்த வண்ணம் 30 நாள் தவயோகத்தில் இருந்தார். 30ஆம் நாள் தவத்தில் இருந்து எழுக என்ற ஒலி கேட்டது. முருகன் கூறினால் மட்டுமே எழிவேன் என சுவாமிகள் கூறினார். முருகன் கட்டளை எழுக என பதில் வந்தது. சுவாமிகள் அவ்விடத்தை வணங்கிவிட்டு அங்கிருந்து நீங்கினார். பின் பாம்பன் வந்து சேர்ந்தார். அது முதல் வெள்ளை அங்கி அணியலானார். 1895ஆம் ஆண்டு கார்த்திகை மாதம் ஒரு நாள் தமது சீடர் ஒருவனிடம் தாம் துறவு பூண்டு செல்லும் முடிவை கூறினார். பின்னர் பாம்பனை விட்டு நீங்கி ஒரு படகு மூலம் வடக்கரை அடைந்தார். பின்னர் சென்னை செல்லும் எண்ணம் அவர் மனதில் உதித்தது. அவ்வாறே சென்னை வந்தடைந்தார். அங்கு ஒருவர் அடிகளாரை அணுகி அவரை வைத்தியநாதம் முதல் தெருவில் உள்ள ஒரு இல்லத்தில் சேர்ப்பித்தார். அந்த இல்லத்தின் உரிமையாளரான ஒரு அம்மையார் தனது கனவின் அடிகளாரை உபசரிக்குமாறு கட்டளை பிறந்ததாக சுவாமிகளிடம் கூறி அடிகளாருக்கு அன்னம் படைத்து உபசரித்தார். சுவாமிகள் முருகப்பெருமானின் அருட்செயலை எண்ணி உவந்து இருந்தார். சென்னையில் அடிகளாருக்கு பல சீடர்கள் சேர்ந்தன. பின்னர் சென்னையில் உள்ள திருத்தலங்களை தரிசித்து மகிழ்ந்தார். முருகன் பால் பல திருப்பாக்களை பாடி அருளினார். சுவாமிகள் காசிக்கு செல்ல பெரும் விருப்பம் கொண்டு ஆடி திங்கள் தொடக்கத்தில் காசி யாத்திரை மேற்கொண்டார். பெஜவாடா, கோதாவரி, விசாகப்பட்டினம், ஜெகந்நாதம், கல்கத்தா, காயா முதலிய இடங்களுக்கு சென்று அங்குள்ள மூர்த்திகளை ஆறுமுக மூர்த்தியாகவே எண்ணி வழிபட்டார். பின்னர் காசி மாநகரம் சேர்ந்து அங்கு உள்ள குமரகுருபர் திருமடத்தில் தங்கினார். அங்கிருந்து ஒரு வயோதிக அடியார் ஒருவர் சுவாமிகளுக்கு காவியுடை அளித்து அதனை ஏற்றுக்கொள்ளுமாறு வேண்டினார். இது குமரகுருபருடைய ஆணை என்று அடிகளார் உட்கொண்டு அவரை வணங்கி அவர் அளித்த காவியுடையை ஏற்றுக்கொண்டார். அன்று முதல் சுவாமிகள் காவியுடையே மட்டுமே அணிந்தார். பின்னர் சென்னை வந்தடைந்தார். அடிகளார் எந்நேரமும் ஆறுமுகப் பெருமானை தியானிப்பதும் அப்பரமனை போற்றி பாடல்கள் பாடுவதும் மற்ற நேரங்களில் திருத்தல யாத்திரை புரிவதுமாகவே வாழ்ந்து வந்தார். சென்னையை சுற்றியுள்ள திருவன்றியூர், பழவேற்காடு, ஆண்டார்குப்பம் போன்ற திருத்தலங்களை தரிசித்து விட்டு சிதம்பரம் அருகே உள்ள பின்னத்தூர் என்ற ஊரை அடைந்தார். அங்குள்ள அடிகளார் சுவாமிகளை வணங்கி உபசரித்தனர். அங்கு சிவ சிந்தனையில் ஈடுபட்டு வந்த சில வைணவர்கள் மீது வழக்கு தொடர்ந்து வெற்றி பெற்றார். வழக்கில் தோற்ற சிலர் ஒரு மந்திரவாதியின் மூலம் சுவாமிகளை கொல்லும் பொருட்டு ஒரு தேவதையை ஏவினர்.
ஆனால் சுவாமிகளின் அருள் தன்மையினால் அத்தேவதை சுவாமிகளைக் கண்டு அஞ்சி தன்னை ஏவிய மந்திரவாதியை தாக்கிக் கொன்றது. சுவாமிகளை கொல்ல பல முயற்சிகள் மேற்கொண்டுள்ளனர். முருகன் அருளால் அடிகளாருக்கு எந்த தீங்கும் நேரவில்லை. பின்னர் பல ஆண்டுகள் கழித்து 1914ஆம் ஆண்டு மீண்டும் சென்னை சேர்ந்தார். 1918ஆம் ஆண்டு தமக்கு ஏற்பட்ட வெப்பு நோய் விலகும் பொருட்டு குமாரஸ்தவம் எனும் அர்ச்சனை நூலை சுவாமிகள் இயற்றினார். அந்நோயும் நீங்கியது. சுவாமிகள் திருப்புகழ் பாடிய அருணகிரிநாதர் சுவாமிக்கு குரு பூஜை நடத்தப்படாமை குறித்து வருந்தினார். தியான யோகத்தில் அமர்ந்து அருணகிரிநாதர் முக்தி பெற்ற தினம் உத்தராயணம் கழிந்த 6வது பௌர்ணமி என்று உணர்ந்தார். தமது சீடர்களுக்கு இது குறித்து அறிவித்து குரு பூஜை நடக்குமாறு செய்தார். சுவாமிகள் வடமொழி அறிவு பெற்றதாலேயே சாமவேதியிலே சுவாமி என அழைக்கப்பட்ட சிறப்பு ஆறுமுக சிவனுக்கே கிட்டியது என்பதை பாடல்களால் பாடி அருளினார். தன் சாத்திர நூல்களில் எல்லாம் வேதகம் உபநிடத கருத்துக்களை மேற்கோளாக எடுத்துக்காட்டி குகப்பரத்துவ கொள்கையை நிறுவினார். பாம்பன் சுவாமிகள் என்பவர் பாம்பனில் தோன்றிய குமரகுருநாத சுவாமிகள். சுவாமிகள் வடமொழிக்கடலையும் தென்மொழிக்கடலையும் முழுந்துருக்குண்ட காலமேகம். குமரகுரு திருவல்லிக்கேணியில் தங்கியிருந்த போது நாடோறும் மாலை வேளையில் கடற்கரை செல்வர். அவருடன் யானும் போவேன். அடிகள் வடமொழி உபநிடத கருத்துக்களை தமிழில் விளக்குவார். சாஸ்திர நுட்பங்களை எளிதில் வெளியிடுவார்.